ස්තුති ගරු රාමනාදන් අර්චුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 2ක කාලයක් ලැබෙනවා. நன்றி மூலாசரண மந்திரித்துமை அவர்களே. 2 நிமிஷத்துல சந்திரசேகரனை பேசுறேன்டா கஷ்டம், கொஞ்சம் கர நேரம் வேணும். 2 நிமிஷம் தந்திருக்கபடியா பேசாம விடுறேன். என்னென்றால் வடக்கு மாநிலத்துல பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில 80 லட்சத்தை சாவச்சேரி கொடுத்திருந்தான். ஆனால் அதுல அந்த விளையாட்டு துறைகளுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தபடியால் 20 லட்சமாக 4 பகுதிகளாக பிரித்து எங்களுடைய நாவாந்துறை, சாவக்காடு, மாதகல், மற்றது இன்னும் ஒரு 4 இடங்களுக்கு 20 லட்சமாக நான் அந்த காசை பகிர்ந்து என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்குரிய காசை அந்த மீனவர்கள் இறங்கு துறையிலே கால் வைக்கின்ற இடங்களிலே பாசி ஆட்டுவதற்கு அண்மையிலே நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலே அதற்குரிய ஒப்புதல்களை வழங்கி இருக்கிறோம். ஆகவே அந்த பாசி ஆற்றப்பட்ட இடங்களுக்கு அந்த மக்கள் இறங்குவதற்குரிய மண்மடை, அது எனக்கு தெரியும், சட்டத்தின்படி ஒரு கடற்கரையை கடலிலிருந்து உள்நோக்கி ஒரு நிலக்கட்டமைப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த இடத்திலே ஜனாதிபதியினுடைய அனுமதி இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களிடம் மிகவும் நேசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த 80 லட்சத்தையும் திரும்பி போகாமல் அதற்குரிய அனுமதியை எடுத்து அந்த 80 லட்சத்தையும் பாவித்து முடிந்தால் தாங்கள் அந்த மண்மேடைகளை போட்டு அந்த மீனவர்களை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 2வது விடயம், அண்மையில ஒரு செருப்பு மாலை போடப்பட்டது, சொல்லி முடிக்கிறேன். அது எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மத்திக்கு கொடுப்பதால் தான் இவர்களுடைய கட்சிக்காரர் போட்டிருந்தார்கள். கவலை என்றால் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கன்சார்ட்ல இருக்கிறது. சகல ஆதார வைத்தியசாலைக்கும் மத்திக்கு கொடுக்க சொல்லி கஜேந்திரகுமார் அவர்கள் கதைத்த கன்சார்ட்டிலே இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் படு மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அமைச்சர் அவர்களே. ஆகவே அடுத்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல கிளிநொச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டலை தாங்கள் மத்திக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு என்னுடைய முழு ஆதரவும் இருக்கும். அது தூக்கி அடிக்கிறதா இல்ல தூக்காம அடிக்கிறேன்றாலும் அதுக்குரிய வழிவகைகளை செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டம். எனக்கு இந்த சில்லற அரசியல் எல்லாம் இல்லை. அவர் எதிர்கேட்க இதை கொடுக்குறது, இவர் எதிர்கேட்க அதை புடுங்குறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன நல்ல விடயத்தை செய்தாலும் அதை நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதே நான் நாமல் ராஜபக்சவனுடைய ரோஹித் அபய உணவர்த்தனுடைய மேடையில இருந்து போயிருந்து கதைத்தேன், இன்னும் கதைப்பேன். நீங்கள் ஆனந்த சுதாகர விடுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறேன். பிடிஏ எடுங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நான் எந்த ஒரு லாபங்களுக்காக அரசியல்வாதியும் இல்லை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நான் அரசியல்வாதியும் இல்லை. அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, ஆவே முடிக்கிறேன். நம்ம ஆவே நான் உங்களுக்கு நல்ல விடயங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுடைய பிடி மட்டும் திட்டுறாங்க, நாம பிடி மட்டும் திட்டி போட்டு இருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்ந்தால் அது எனக்கு போதும். அவ்வளவுதான் என்னுடைய அரசியல். நன்றி, வணக்கம். ස්තුති. මීළඟට ගරු නිසාම් කාර්යප්ප මන්ත්‍රී டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி எல்லாரும் கேக்குறாங்க, உன்னுடைய அரசியல் என்ன, நீ என்ன அரசியல் செய்யற, உனக்கு தமிழம் வேண்டாமா, தமிழம் கிடைக்க வேண்டாமா? மக்கள் நல்லா வாழ்ந்தால் அவ்வளவுதான் என்னுடைய அரசியல். இந்த பாராளுமன்றத்தில் தெளிவா சொல்லிருக்கேன். சனம் சந்தோஷமா வாழ்ந்தா அதை விட ஒரு அரசியல்வாதி, அரசியல் தலைவனுக்கு வேற என்னடா சந்தோஷம் இருக்கு உலகத்துல, தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கு பாராளுமன்றத்துல ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், நினைக்கிறேன் புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு இந்த கரவலை இழுப்பது தொடர்பாக, கரவலையை தடை செய்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விடயத்தை கொண்டு வந்தாங்க. இதுல மீனவ சமூகங்கள்ல பணக்காரர் என்ன செய்யற என்றால் டிராக்டரை வச்சுக்கொண்டு, பணக்கார மீன்பிடிக்காரர் இருக்கணும், டிராக்டரை வச்சுக்கொண்டு கரையில விலையை போட்டு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே என்னோதான் கொண்டு போய் இந்த விலையை போடலாம். ஏதோ இங்காலே 5 கிலோமீட்டர் ஏதோ சட்டம் இருக்கிறது, இவ்வளவு நீளம் 5 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டர் வரைக்கும் போய் 1.5 கிலோமீட்டர் அகலமான விலையை போடலாம் நினைக்கிறேன். போய் அப்படி கரையில இருக்கிற மீன்கள் எல்லாம் இழுத்துட்டு வர்றது. அந்த காலத்துல இந்த கரை வலைகளை பாவித்தது கையால தான் இழுக்கிறது, ஏழேலோ ஐலசாண்டு கரையிலிருந்து இழுக்கிறது. தற்போது கடந்த அரசாங்கங்கள்ல டிராக்டர்களை பாவிச்சு இழுக்கிறதுக்குரிய அனுமதியை கடந்த அரசாங்கங்கள் வழங்கியிருந்தது. பட் சட்ட ரீதி இல்லாதது. சட்டத்தின்படி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். சோ அது தொடர்பாக பாராளுமன்றத்துல கதைத்து அவை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க டாக்டர் தான் எனக்கு இது வரைக்கும் முறைப்பாடு வந்தது. நல்ல கைகள்ல மோதிரம் எல்லாம் போட்டுக்கொண்டு கார்ல வார மீனவர்கள் சில பேர் நடக்கொள்ளிக்கணும். இல்ல கரவேலை சம்பந்தமா கரவேலை எடுக்க விடணும் என்று கதைங்க டாக்டர். மனச்சாட்சிப்படி பார்க்கின்ற போது ஏழை மக்களுக்கு எல்லாம் இந்த கரவேலை போடுறதால மீன் கிடைக்கிற இல்லையா, அந்த கரையில போய் பாரம்பரிய தொழில்களை, பிள்ளை என்றால் யாராவது சொல்லுங்க கீழே, பாரம்பரிய தொழில்களை செய்யற மீனவர்கள் இருக்கிறார் தானே, கரையில போய் ஏதாவது ஒன்றை போட்டுட்டு வர்றது. சோ அந்த கரையில போய் ஏதாவது ஒன்றை போட்டுட்டு ஒரு 4 மீனை பிடிச்சிட்டு வர பாரம்பரிய தொழில்களை செய்யற மீனவர்களுக்கு இந்த
கரைவேலை போடுறதால நட்டம். ஏன்டா குஞ்சு குருமன் அதுக்குரிய அந்த கரைவேலைக்குரிய கண்ணுகளுக்குரிய சட்டமும் இருக்கிறது. எவ்வளவு தூரம் இந்த 2 சென்டிமீட்டரா 1 சென்டிமீட்டர் அகலம் உள்ளதாண்டு இவங்க அந்த ஏதோ மில்லி மீட்டர் உள்ள விலைகள் வடிவா தெரியல 10 மில்லிமீட்டர் 8 மில்லிமீட்டர் விலைகளை போட்டு இருக்கிறதால கத்தை கஞ்சல் கூட்டி குஞ்சு மீன் எல்லாமே அம்பிடும். சோ அது எனக்கு ஒரு முறைப்பாடாக ஏற்கனவே தந்திருந்து நான் உங்களுக்கு தெரியும் கட்கோவளம் பகுதிக்கும் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதிக்கும் எல்லா இடமே நான் போய் பார்த்தேன். இல்லை எல்லா மீனவர்களும் என்னோட கேட்டிருந்தது இந்த கரை வேலையை நிப்பாட்டுங்க டாக்டர். அதே நேரத்துல இந்த இரவுல லைட்டுகளை பார்த்து பாவிச்சு பொம்மைகளை போட்டு பிடிக்கிறது அது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. சட்ட ரீதி இல்லாத இந்த வேலை எல்லாத்தையும் தடை செய்யணும். அவை பாராளுமன்றத்துல நான் ஏற்கனவே சட்ட ரீதி இல்லாத மீன்பிடி முறைகளை தடை செய்ய வேணும் என்று நான் காய்ச்சிருக்கேன். சட்டம் ஒன்று இருக்கத்தானடா வேணும். சட்டமே இல்லாம நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி டிராக்டர் போட்டு கேள்மண்டா அப்ப பிச்சைக்காரச்சனம் என்னடு போய் ஏழைகள் எப்படி என்னடு போய் அந்த இடத்துல மீன் பிடிக்கிறது பெரிய பெரிய கையில மோதிரம் எல்லாம் போட்டுக்கிறார்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வரையில அது சட்டம் என்று இருக்கிறது. சோ அதற்கு எதிராக எங்களுடைய இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த மீனவர்களுடைய போராட்டம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் நடந்த ஜனாதிபதி அவர்களை கூப்பிட்டு கதைச்சு தான் ஏதோ ஒரு வருடத்துக்குள்ள தங்களுக்கு முடிவுண்ட தாரணை ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ அமைச்சர் சந்திரசேகர் சொல்லி கொண்டு அமைச்சர் சந்திரசேகர் நான் கேட்டதுக்குரிய பயில சொல்லுவார் என்றால் அவர் கை வத்தினார் அங்க இருந்து. ஓகே, அதாவது நான் இப்ப அனுரவினுடைய பி டீம் ஆகிவிட்டேன் தானே. அதாவது கயேந்திரமாரக்காக்கு நான் இப்ப அனுரவினுடைய பி டீம் அவர்களுடைய சட்டத்தரணிகளுக்கு நான் இப்ப அனுரவினுடைய பி டீம் ஆவே பார்த்து இந்த நிரோசன் மண்டலம் உண்டு அது போய் குளறிக்க ஒண்ணிக்குது. சோ அதுக்கெல்லாம் நான் அனுரவினுடைய பி டீம் கன்ஃபியூஸ் பண்ண அனுரண்ட பி டீமா நாமல் என்றால் நாமளுடைய பி டீமாக இருந்தால் அனுரவினுடைய பி டீமா இருக்கிறது. அனுரவினுடைய பி டீமாக இருந்தால் ரணிலுடைய பி டீமா இருக்கிறது. நான் ஒருத்தட்ட பி டீம் இல்லடா எனக்கு நான் எல்லாருடைய பி டீம் நினைச்சு கொண்டு அப்படியே குளருங்க மனநோயாளிகள் மாதிரி போய் மைக்கேலுக்கு முன்னாடி குளற தவிர வேற ஒரு வழியும் இல்லாத அந்த அளவுக்கு அடிக்க அமர்த்துறோம் எலும்பே இல்லாத மாதிரி அமர்த்துறோம். இதே இன்றைக்கு சந்திரசேகரனை பார்த்து கூட்டு போகணுதான் பார்த்தேன். ஆனால் பாவ நெல்ல மனுஷன் நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அரசியலை தாண்டி அந்த மனுஷனோட ஒரு கோபமும் இல்லை. அந்த ஆளு செய்யாத வேலையில போட்டு கிளிக்கிற ஐயா உங்களுக்கு ஒண்ணும் தெரியா ஐயான்னு கேட்கிறேன். ஆனால் நாளைக்கு நான் செத்தாலும் அந்த மனுஷன் செத்த வீட்டுக்கு வரணும். நாளைக்கு அந்த மனுஷனை கொண்டு நடந்தாலும் அவசரம் வேண்டாம் நாங்க போய் நிற்கும். அரசியல்வாதிகள்ல ஊழல்வாதிகள் முட்டாள்தனமாக ஊழல் செய்த அரசியல்வாதிகள் கிண பேர் இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அரசியலை நான் அவர் எதிர்க்கிறேன். மற்றபடி நல்ல மனுஷன் நான் உழவு போட்டு அடியாண்டு அடிச்சும் திருப்பி கதைக்கல. ஏன்னா ஆனால் உண்டு கொள்கை பிசை சென்றா இந்த நாளைக்கும் கிழிப்போம். அன்றகுமார் சாநாயக ஜனாதிபதியினுடைய கொள்கைகள்ல இருந்து பிசை அங்க இங்க காசு வேண்டி கொண்டு கூத்தடிக்கணும் நாங்க நாளைக்கும் போய் அடிப்போம். அது வேற பிரச்சனை. பட் இந்த விஷயத்துல பேசத்தான் தோணியது. ஆனா பேச தோணியல எனக்கு. என்னடா சட்ட ரீதியாக தடை செஞ்சிருக்காங்க. தடை செய்யப்பட்டதை தடை செஞ்சிருக்காங்க. அதாவது எப்படி நான் போய் கேம் கேட்கறது. சோ இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் நான் சாவகச்சேரியில 4 ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு 20 லட்சமும் யாழ்ப்பாணத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு 20 லட்சமும் சேர்த்து 1 கோடியை கொடுத்துருந்தேன். நான் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு கொடுத்தா அவங்க படியல் கொஞ்சம் ஏதாவது பிரியோசனமா வாலிபால் இதுல கட்டடுமெண்ட். ஆனால் சட்ட ஒழுங்குகளுக்கு அமைவாக அதே நேரத்துல சர்க்குலரின் படி ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு கொடுக்கக்கூடியது மொத்த ஒதுக்கீடு 20%. அதாவது 1 கோடியினுடைய 20% 2 மில்லியன் 20 லட்சம். சோ 20 லட்சத்தையும் 5 கிளப்பு கொடுக்குறா ஒரு கிளப்புக்கு 4 கிளப்புக்கு. ஆகவே அவர்களை கொஞ்சம் நெட்டுகளை வேண்டி அடிச்சு ஸ்போர்ட்ஸ் கிளப்புல வடிவா லைட்ல போட்டு செய்யக்கூடிய 15,000 ரூபாய் 20,000 ஒரு லைட் அதுல 4 லைட்டும் போட்டு சுத்தி வர நெட்டும் பண்ணி கொஞ்சம் போலும் கொடுக்கறது தான் ஒரே ஆப்ஷன். ஆகவே அந்த 5 கிளப்புகளுக்கும் திருப்பி 4 லட்சம் ரூபாய் படி கொடுத்துருக்கேன். கொடுத்தா மிச்சம் 80 லட்சம் மிஞ்சி இருக்கிறது. கடந்த இடம் உங்களுக்கு தெரியும் நான் பிரதீபன் அரசாங்க அதிபரோடய நான் கேம கேட்கல. ஏனென்றால் முதல் நாள் இரவு 8 மணிக்கு நான் இமெயில் அனுப்பிவிட அடுத்த நாள் பிரசன்டேஷன்ல போடுங்கன்னு சொல்றதுக்கு நான் முட்டாள் இல்ல. நான் கஜேந்திரம் பொன்னம்பலம் அக்கா இல்ல, சரிதானே? சோ அக்கா மாலாவுக்கு என்னுடைய பதில் என்னென்றால் அந்த நான் அவர் சொன்னான் முதல் நாள் அனுப்பி போட்டு அடுத்த நாள் டிசி மீட்டிங்ல போய் நான் அனுப்பினதை போடலன்னு தான் சொல்லல இதுதானே. சோ அந்த விடயங்களை பற்றி நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. ஆனால் நான் ஜிஏ பிரதீபனோட நான் பிரச்சனை படையில மனச்சாட்சியும் படி நான் அவரோட கேமா கேட்டிருக்க விஷயங்கள் அவருக்கும் தெரியும். அர்ச்சுனா டாக்டர் எப்படி எதற்காக ஆதாரங்களோட தானே கதைச்சிருக்கிறேன். கவர்னர் அடிச்ச கடிதங்களை தானே கதைச்சிருக்கேன் பாராளுமன்றத்துல. சோ அவர் அதை விளங்கிக் கொள்வார் நினைக்கிறேன். அது கவர்னருடைய பிரச்சனையா இவருடைய பிரச்சனை அரசாங்கம் இல்லை எனக்கு தேவையில்லை. எனக்கு கடிதம் வந்தது இவர் ஒரு ஊழல்வாதி என்ற ஆதாரங்களை அனுப்பியிருந்தாலும் கதைச்சேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் சிம்பிள். அந்த கடிதங்களோட அடிப்படையில கதைச்சேன், அவ்வளவுதான். மற்றபடி புதுசா ஒன்றும் கதைக்கல. அப்ப நான் இன்றைக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஐயாக்கு அந்த 80 லட்சத்தை நான் சாவக்காடு ஒரு இடத்துல பேரை சொல்ல மறந்துட்டேன்னா அதனால திருப்பி சொல்றேன். சாவக்காடு
கொட்டடி, மாதகள், நாவாந்துறை 4 மீனவர்களுடைய இறங்கு துறைகளுக்கு இதுல ஒருத்தன் அடிபடாதீங்கடா அடி. எனக்கு கிடைச்ச 80 லட்சம் மீனவ சமூகத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் அப்படிதான் அரசியல் செய்வேன். நான் இருந்தா அப்படிதான் அரசியல் செய்வேன். பெரிய 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 படிச்சாக்கள் இருக்கிற ஏரியாக்களுக்கு எல்லாம் கொண்டே காசுல கொட்டுறதை விட அந்த ஏழை மீனவர்களுக்கு அந்த காசு போட்டும். 20 லட்சம் ரூபாயில ஒரு வடிவான ஒரு சுத்தி வர தண்ணி உள்ளுக்குள்ள வராத மாதிரி ஒரு இதை கட்டி அதுக்குள்ள கல்ல போட்டு அவங்கள்ட்ட கிடவும். அது பிறகு நான் கல்லா கட்டி தரேன்டா அடுத்தடுத்த அரசாங்கம் மாதிரி இல்லை. நான் அதை வெளிநாடுகள் மாதிரி கட்டி தரேன், அவசரப்படாங்க. ஆனால் இப்போ என்னால செய்யக்கூடிய அந்த 80 லட்சம் அவை அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த 80 லட்சத்தை சரியான முறையில அனுமதி எடுத்து தயவு செய்து அதை செய்யுங்கோ என்று சொல்லி இருக்கிறேன். அதுக்கு ஓம் என்று சொல்லி சொன்னார். 2வது ஒரு விடயம் என்னென்றால், நான் ஏற்கனவே ஆதாரத்தோட போட்டுதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்கிற அக்கா பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் ஏற்கனவே அக்கா 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த ஆதார வைத்தியசாலைகள் எல்லாத்தையுமே, முக்கியமா வடக்கு மாநிலத்துல இருக்கிற இந்த வைத்தியசாலை எல்லாத்தையும் மத்திய கொடுக்கணும்னு கதைச்சால் கன்சார்ட்ல இருக்கு. என்ன அதுல ஒரு டாக்டர் ஒரு ஆள் என்னுடைய நண்பன், அவருக்கு ஆங்கிலம் தெரியாது பாவம். அந்த நேரங்களே இவர் என்ன பார்த்து கேட்பாரு, ஏபிசிடி அவருக்கு வாய் சொல்லடான்னு. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது பாவம். அவருக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல அவர் கழிச்சிருக்காரு. அதுக்குரிய விளக்கத்தையும் நாங்கள் அதை போய் கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு இவருக்கு ஆங்கிலம் வாசிக்கிற அவ்வளவு டாக்டரா இருக்கிறதுக்கு ஆங்கிலம் தெரியணும் இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் தொடர்பாக அவர் வீடியோ நான் ஆறுதலா போறேன். அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதா? அவர் என்னுடைய நல்ல நண்பர். அவர் பிறகு இப்போ நல்ல நண்பர்ன்றபடியா நான் அவரை பெருக்காய்க்க விரும்பல. சோ இன்றைய விஷயம் அந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மட்டும் இல்ல, கிளிநொச்சி பொது வைத்தியசாலையும் மத்திய அரசாங்கத்துக்குள்ள கொண்டு போய் டெவலப் பண்ணப்படணும். கிளிநொச்சி எதுக்குறவன் எது தமிழீழத்தை காட்டி கொடுக்குறான், அது எனக்கடா மக்கள் வாழ வேணும். அவ்வளவுதான் என்னுடைய சின்ன அரசியல். உங்களுக்கு விளங்க இல்லையா? மக்கள் என்ன போட்டது அடைய எங்களுக்கு எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கடாப்பா. அதால எங்கட விஷயத்த கதை ஒருத்தருமே கதைக்கல விஷயத்த பாராளுமன்றத்துல கதைன்றதுக்காகத்தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்க. உனக்கு கொழுப்புகளுக்கு இங்க அனுப்புறேன். நீங்க பிடிச்சாடுற கொழுப்புகளுக்கு இங்க மக்கள் என்னை அனுப்பவில்லை. ஏழை மக்கள் எனக்கு ஓட் போட்டது. அண்ணே நாங்க கதைக்கிற விஷயத்த நீ தானே கதைக்கணுமோ கதைச்சு. நான் 28-30 வழக்கு, நான் இப்ப வழக்க தாங்கி கொண்டு தான் இருக்கிறேன். சோ எல்லாம் என்னுடைய மக்களுக்காக. இழந்ததும் என்னுடைய மக்களுக்காகத்தான், திட்டு வேண்டதும் என்னுடைய மக்களுக்காகத்தான். பைத்தியக்காரன் சொல்லி இந்த ஒரு சில மனநோயாளிகள் நாங்களும் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு அங்கோடைக்கெல்லாம் போய் வேலை செய்தபடியா ஏனோ இந்த மனசு தாங்கி கொள்ளுது. சரிதானே? இந்த மாதிரி பைத்தியக்காரருக்கு அமெட்ரிப்ளினும் சேர்ட்ரலினும் இந்த ட்ரக்குகள் எழுதி கொடுத்தபடியால் எனக்கு ஏதோ மனம் சொல்லல இவங்களை பழிவாங்கன்னு சொல்லி சிலதுகள் மைக்கு முன்னாடி குளாடி கொண்டு கண்ணாடியும் போட்டுக்கொண்டு. சோ சில சட்டத்தரணிகளுடைய அரசியல் முகங்களை எல்லாத்தையும் உடைச்சிருக்கிறோம். இன்றைக்கு தெளிவாக உடைச்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். நேரடியா அவருடைய ப்ரொஃபைல்ல இருந்து அந்த இதுல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், உடைச்சு காட்டியிருக்கிறோம். அவை யாரும் நாளைக்கு சொல்லிடாது, இது நாளைக்கு இல்லைன்னா வழக்கு போடுவினும். வழக்கு போட்டால் நீதிமன்றங்கள் தீர்மானிக்கும் தானே. என்ன ஒரு வழக்குண்ட நீதிமன்றங்கள் தீர்மானிக்கும். நீதிமன்றங்களுடைய மனச்சாட்சிக்கு நான் இந்த வழக்க விடுறேன். அதாவது ஒரு பார்ட் டைம் அரசியல், பார்ட் டைம் சட்டத்தரணி. இங்க கோர்ட்ஸுக்கு வந்தா சட்டத்தரணி, வெளியில போனா பார்ட் டைம் சைக்கிள் அரசியல்வாதி. நல்லா ஓட்டுருங்கடி சைக்கிள். இருங்கடி இருங்க இங்கதான் நாங்க வாழ போறோம். இருங்கோ, அவசரப்படாங்கோ. நாங்க எங்கேயுமே ஓட போறது இல்லை இந்த நாட்டுல இருந்து. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் சில்லற அரசியல் இல்லையடா. திட்டுறவன் திட்டு. எனக்கு என்னுடைய சனம் இங்க கிளிநொச்சிலையும் முல்லைத்தீவுலையும் வவுனியாவிலையும் கஷ்டப்படுதுடா. அதை பார்க்க நெஞ்செரியுது. அதுக்காண்டி தான் இந்த அரசியல் செய்யறேன். எப்பயோ போயிருப்பேன் நான். எனக்காண்டி என்னுடைய சனத்துக்கு, என்ன நேசிக்கிற சனத்துக்காண்டி தான் நிக்கிறேன், என்ன எதிர்க்கிற சனத்துக்காண்டி இல்லை. ஆகவே அந்த விஷயம் கதைச்சிருக்கிறேன். நீங்கள் அதுல பார்க்கலாம். இதுதான் பாராளுமன்றத்துல 2 நிமிடம் கிடைத்தது. 2 நிமிடத்துல எனக்கு சொல்ல முடிஞ்சது. ஒன்றது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைய மத்திய கொடுப்போம். அதுக்கு எதிராக சிறிதரன் போராடுவார். நீ மக்களை கூட்டி வச்சு கொண்டு இது டொபிக் கிடைச்சி தானே போராடு. ஆனால் அங்க இருக்கிறவங்க பாவமாடாப்பா. உண்ட பிள்ளை லண்டன்ல, கயந்திரமேற்ற பிள்ளை ஊட்டியெல்லாம் லண்டன்ல, கட்டக்காலத்தின் பிள்ளை ஊட்டியெல்லாம் லண்டன்ல. ஆனால் அங்க இருக்கிற கிளிநொச்சி மக்கள் பாவம். சிந்திக்காம சிறிதரனுக்கு தான் இனி சிங்கி அடிக்க போறீங்கடா, அடிங்கடா, அடிச்சு நாசமா போங்க. இல்ல அர்ச்சுனா எங்கட ஏரியா ஹாஸ்பிட்டலையும் டெவலப் பண்றதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு நினைச்சா கிளிநொச்சியில இருந்து இந்த மாகாண சபைக்கு ஓட் போடுங்க. அவ்வளவுதான் நான் உங்கள்ட்ட கேட்கணும். ஜோசி இல்ல ஜோசி காமியே விடு, எனக்கு அது பிரச்சனை. நீ என்ன அரசியல்வாதினா ஒரு அரசியல்வாதி அவங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னா நான் போயிடுவேன். ஆனா அது பிறகு கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஜோசி. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. ස්තුති. ගරු රාමනාදන් අර්චුනා මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 2ක කාලයක් ලැබෙනවා. நன்றி மூலாசரண மந்திரித்துமை அவர்களே. 2 நிமிஷத்துல சந்திரசேகரனை பேசுறேன்டா கஷ்டம், கொஞ்சம் கல நேரம் வேணும். 2 நிமிஷம் தந்திருக்கபடியா பேசாம விடுறேன். ஏனென்றால் வடக்கு மாநிலத்துல பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில
80 லட்சத்தை சாவச்சேரி கொடுத்திருந்தான். ஆனால் அதுல அந்த விளையாட்டுத் துறைகளுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தபடியால் 20 லட்சமாக 4 பகுதிகளாக பிரித்து எங்களுடைய நாவாந்துறை, சாவக்காடு, மாதகல், மற்றது இன்னும் ஒரு 4 இடங்களுக்கு 20 லட்சமாக நான் அந்த காசை பகிர்ந்து என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்குரிய காசை அந்த மீனவர்கள் இறங்கு துறையிலே கால் வைக்கின்ற இடங்களிலே பாசி ஆற்றுவதற்கு அண்மையிலே நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலே அதற்குரிய ஒப்புதல்களை வழங்கி இருக்கிறோம். ஆகவே அந்த பாசி ஆற்றப்பட்ட இடங்களுக்கு அந்த மக்கள் இறங்குவதற்குரிய மண்மடை, அது எனக்கு தெரியும், சட்டத்தின்படி ஒரு கடற்கரையை கடலிலிருந்து உள்நோக்கி ஒரு நிலக்கட்டமைப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த இடத்திலே ஜனாதிபதியினுடைய அனுமதி இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களிடம் மிகவும் நேசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த 80 லட்சத்தையும் திரும்பி போகாமல் அதற்குரிய அனுமதியை எடுத்து அந்த 80 லட்சத்தையும் பாவித்து முடிந்தால் தாங்கள் அந்த மண்மேடைகளை போட்டு அந்த மீனவர்களை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 2வது விடயம், அண்மையில ஒரு செருப்பு மாலை போடப்பட்டது, சொல்லி முடிக்கிறேன். அது எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மத்திக்கு கொடுப்பதால் தான் இவர்களுடைய கட்சிக்காரர் போட்டிருந்தார்கள். கவலை என்றால் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கன்சார்ட்ல இருக்கிறது. சகல ஆதார வைத்தியசாலைக்கும் மத்திக்கு கொடுக்க சொல்லி கஜேந்திரகுமார் அவர்கள் கதைத்த கன்சார்ட்டிலே இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் படு மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அமைச்சர் அவர்களே. ஆகவே அடுத்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல கிளிநொச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டலை தாங்கள் மத்திக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு என்னுடைய முழு ஆதரவும் இருக்கும். அது தூக்கி அடிக்கிறதா இல்ல தூக்காம அடிக்கிறேன்றாலும் அதுக்குரிய வழிவகைகளை செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டம். எனக்கு இந்த சில்லற அரசியல் எல்லாம் இல்ல, அவர் எதிர்கேக்க இதை கொடுக்கிறது, இவர் எதிர்கேக்க அதை புடுங்குறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன நல்ல விடயத்தை செய்தாலும் அதை நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதே நான் நாமல் ராஜபக்சவனுடைய ரோஹித அபய உணவர்த்தனுடைய மேடையில போயிருந்து கதைத்தேன், இன்னும் கதைப்பேன். நீங்கள் ஆனந்த சுதாகர விடுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறேன். பிடிஐ எடுங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நான் எந்த ஒரு லாபங்களுக்காக அரசியல்வாதியும் இல்லை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நான் அரசியல்வாதியும் இல்லை. அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, ஆவே முடிக்கிறேன் அம்மா. ஆவே நான் உங்களுக்கு நல்ல விடயங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுடைய பிடி மட்டும் திட்டுறாங்க, நாம பிடி மட்டும் திட்டி போட்டு இருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்ந்தால் அது எனக்கு போதும். அவ்வளவுதான் என்னுடைய அரசியல். நன்றி, வணக்கம். ස්තුතියි. මීළඟට ගරු නිසාම් කාර්යප්ප මන්ත්‍රී